ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அலைத்துறை பேப்பருக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ பதிவு தான் இது, சரிங்களா? இப்போது நமக்கு எக்ஸாம் குரூப் 4 முடிஞ்சாச்சு, குரூப் 2 குரூப் டிஏக்கான கால்ஃபரும் விட்டாச்சு. இப்போது வரப்போகிற டிசம்பர் மந்த் ஆனுவல் பிளானரில் இந்த அலைத்துறை தேர்வுக்கான குரூப் 7B8க்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும், சரிங்களா? எப்போவுமே இந்த எக்ஸாம் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போது 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வரப்போகிற டிசம்பர் மந்த் ஆனுவல் பிளானரில் நம்ம இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம், சரிங்களா? இப்போது நோட்டிஃபிகேஷன் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸாமில் வின் பண்ணவங்க எல்லாருமே 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் பேக்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தவங்க தான், சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சுது. நம்ம பார்ட் 1 ஜிகே பேப்பர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சிருப்பாங்க. அப்போது வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்காக நம்ம பார்ட் 2 பேப்பர் மட்டும் படித்தா போதும் இல்லைங்களா? அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நம்ம அறநிலையத்துறை பேப்பர் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு எய்மில் இருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாரும் இப்போவே இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகலாம், சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவரும்போது நம்மளோட சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி.